ஸோ வெல்கம் மாமே. எனக்கெல்லாம் பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பேன். ஆனா இப்ப பாயாசமே கிடைச்சிருக்கு, சும்மா விடுவேனா அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. இப்ப ரீசெண்டா இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு கிடைக்கிற அந்த லீக்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த 2 நாளைக்கு முன்னாடி சைனீஸ்ல ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸ்போ ஒன்று நடந்துச்சு. படம் வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்கு. ஆனா மார்வல் நாங்க இல்லாம மார்க்கெட்டிங் எக்ஸ்போவா களம் வீட்டுல நாங்க இறங்குறோம்டா அப்படின்ற மாதிரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நம்ம டூம்கான அந்த ஃபர்ஸ்ட் லுக்கையும் டூமை ஃபோக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஹோலோகிராம் மாதிரியான ஒரு தரமான டீசருங்க. என்னருமே டீசரை எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஃபர்ஸ்ட் லுக் அது கூடவே அந்த ஒரு டீசர் அது வந்து தாங்க வந்துச்சு. மார்வல் ஃபேன்ஸ் எல்லாம் கையிலே பிடிக்க முடியல. இதெல்லாம் ஒரு பக்கம் பயங்கர ஹைப்பா இருக்க இந்த ஒரு ஈவென்ட் முடிஞ்சு எக்கச்சக்கமான வேற லெவலான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான பிளாட்ஸ் லீக்ஸ்னு படத்துல இருந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஒரு படத்துல இருந்து தொடர்ந்து நமக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு சொல்லணும். அப்படி நமக்கு ரீசெண்டா கிடைச்ச ஒரு தரமான அபிஷியல் ஸ்னாப்சிஸ் தான் இந்த ஒரு வீடியோல ஃபுல்லா பிரேக் டவுன் பண்ணி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ் எல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்கூடாதுன்னா மறக்காம கீழ இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிட்டு கூடவே அந்த ஹைப் ஆப்ஷனையும் தட்டி விட்டுருங்க. வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. ரைட், ஓவரா பேசாம வீடியோ ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்னாப்சிஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, டாக்டர் டூம் அபிஷியலி எம்சியூக்குள்ள இறங்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு வில்லனை இதுக்கு முன்னாடி நீங்க எம்சியூல பாத்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. சயின்ஸ் அண்ட் மேஜிக்கா ஒன்னா கம்பைன் பண்ணி மல்டிவர்ஸ் லெவல்ல ஒரு பயங்கரமான வில்லத்தனம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வில்லன் தான் இந்த ஒரு டாக்டர் டூம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு ஸ்னாப்சிஸே ஆரம்பிக்குது. இந்த ஸ்னாப்சிஸ் படி பார்த்தோம்னா, இப்ப ரீசெண்டா அந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு வந்த டூமோட அந்த டீசர் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அதுல நம்ம டூம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஒரு பக்கம் என்னடா மேஜிக் காட்டுற அப்படின்ற மாதிரி பேக்ல எல்லாம் லைட்டிங் வந்திருக்கும். இன்னொரு பக்கம் நம்ம டாக்டர் டூம் ஒரு டிஃபரெண்டான டெக்கை கையாளுற மாதிரி இருந்திருக்கும். இது கூடவே டூம்க்கு நிறைய பவர்ஸ் இருக்க மாதிரி தாங்க அந்த ஒரு டீசர்ல காட்டியிருப்பாங்க. அதுலயும் அந்த டீசர்லயே ஒரு டிஃபரெண்டான மேஜிக்கல் சிம்பிள் காட்டி அதை சுத்தி ஒரு டிஃபரெண்டான டெக் இருக்க மாதிரி அந்த ஒரு டீசர்லயே நமக்கு தெளிவா காட்டியிருப்பாங்க. இதே மாதிரி தாங்க காமிக்ஸ்ல கூட நம்ம டாக்டர் டூம் இந்த சயின்ஸ் கூடவே டெக்கை கம்பைன் பண்ணி வில்லத்தனம் பண்ற மாதிரி தான் காமிக் புக்ஸ்ல கூட நம்ம டூம் நமக்கு அந்த மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம ஸ்கார்லெட் விட்ச்க்கு ஒரு தனி சிம்பிள் இருக்க மாதிரி, அப்புறம் இந்த கமர்தாஜ்ல இருக்க முக்கியமான மெஜிஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு டிஃபரெண்டான சிம்பிள் இருந்திருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்க நம்ம டாக்டர் டூமுக்கும் ஒரு டிஃபரெண்டான சிம்பிள் இந்த மூவில இருந்திருக்கணும். அவருக்கான மேஜிக்கோட ஒரு முக்கியமான சிம்பிளா கூட இந்த சிம்பிள் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. பட் மார்வல் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு டிஃபரெண்டான ஆளுங்களுக்கும் அவங்க யூஸ் பண்ற மேஜிக்கு ஒரு டிஃபரெண்டான கலர் கூட நம்ம மார்வல் கொடுத்திருப்பாங்க. இப்ப ஸ்கார்லெட் விட்ச் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவளுக்கான மேஜிக் இந்த மாதிரி ரெட் கலர்ல இருந்திருக்கும். லோகிக்கான அந்த ஒரு மேஜிக் கலர் கோட் அப்படின்றது கிரீன் கலர்ல இருந்திருக்கும். அதே பச்சை கலர் சிங்குஜான் தான் இங்க நம்ம டூம்க்கும். ஏன்னா காமிக் அண்ட் அனிமேஷன்ஸ்ல எல்லாம் நம்ம டூம்கான அந்த ஒரு மேஜிக் கலர் கோடும் கிரீன்ல தாங்க இருந்திருக்கும். இதுபடி என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் ஒன்று இருக்கு. இங்க நம்ம டாக்டர் டூம் இந்த மேஜிக் அண்ட் டெக் கம்பைன் பண்ணி ஒரு டிஃபரெண்டான மேஜிக்கல் டெக் டிவைஸை கண்டுபிடிச்சிருக்கணும். அது வேற எதுவும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம எம்சியூல பார்த்த நம்ம ஷாங்ஷியோட 10 ரிங்ஸ்ங்க. அந்த ஒரு 10 ரிங்ஸே எங்க டூமோட டெக்கா இருந்து அதை நம்ம டூம் தேடி வர மாதிரியான அந்த மாதிரியான கதைகள் கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கலாம். ஏன்னா அந்த சிம்பிளை சுத்தி இருக்க இந்த விஷயத்தை பாருங்களேன், 10 ரிங்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன் நம்ம ஓவரா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டு திரும்பவும் நம்ம டாபிக் வந்தோம்னா, இந்த சினாப்சிஸோட முக்கியமான பாயிண்ட் டூமோட அந்த ஒரு மேஜிக் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயம் தான் பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் கணக்கான மக்கள்கள் அழிக்க போகுது. அவர் இந்த மாதிரி தன்னோட மேஜிக் அண்ட் டெக்கை கம்பைன் பண்றதுனால தான் இந்த இன்கஷன்ஸ் எல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் நமக்கு ரீசெண்டா தெரிய வந்துச்சு. அதாவது இந்த சினாப்சிஸ்க்கு முன்னாடி இதுவும் ஒரு விதத்துல அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்க மல்டிவர்சல் லெவல் த்ரெட்டே நம்ம டாக்டர் டூம் தான். இங்க டாக்டர் டூமோட அந்த ஒரு மேஜிக் தான் இன்கஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அண்ட் எக்ஸ்மென்ஸ் இவங்க எல்லாரும் டூம் எதிர்க்கிற மாதிரியான அந்த ஒரு கதை கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இருக்கலாம். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பிளாட் மூவில இருந்துச்சுன்னா இதை தானடா நாங்க காலங்காலமா இல்ல அவெஞ்சர்ஸ் மூவிலையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ஃபீல் தான் உங்களுக்கு கொடுக்கும். வேற ஒன்றும் புதுசா இருக்காது. இங்க வில்லன் வில்லத்தனம் பண்ணுவான், அவெஞ்சர்ஸ் எல்லாம் உள்ள இறங்கி அவன் அழிப்பாங்க, அதோட படம் முடிஞ்சு போயிடும். இந்த மாதிரியான கதை மட்டும் இருந்துச்சுன்னா ஹைப் மொத்தமும் ஸ்பாயில் ஆகும் தான் சொல்லணும். பட் இதே பிளாட் எடுத்து அது இன்ட்ரெஸ்டிங்கான வழியில கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சொல்லலாம். பட் ரீசெண்டா நிறைய மார்வல் இன்சைடர்ஸ் சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில என்ன விஷயம் டூம் வில்லனா மாத்திருக்கு அப்படின்னா, நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவில கேப்டன் அமெரிக்கா அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கூடவே மிஜால்னிர் இது ரெண்டையும் எடுத்துட்டு போயிட்டு எடுத்த இடத்துல வைக்க போயிருப்பாரு. ஆனா அவர் வச்சமா திரும்பி வந்தமான்னு இல்லாம என்னடா நீ இங்கே தங்கிட்ட அப்படின்ற மாதிரி காட்டர் கூட நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தங்கி இருந்திருப்பாரு. இந்த ஒரு விஷயம் தான் இன்கஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா அமைஞ்சு கேப்டன் அமெரிக்கா பண்ண ஒரு மிஸ்டேக்னால பில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸ் கணக்கான மக்கள்கள் இறந்து போயிட்டாங்க. அதுவும் எங்க இருந்த பீப்புள்ஸ்னா, நம்ம டூமோட யூனிவர்ஸ்ல இருந்த மொத்த பீப்புள்ஸும் அழிஞ்சிட்டாங்க. டூமோட ஃபேமிலி அழிஞ்சிருச்சு. அந்த இன்கஷன்ல தப்பிச்ச ஒரே ஆளா நம்ம டூம் மட்டும் தான் இருப்பாரு. அதுக்கு பழி வாங்குறதுக்காக மட்டும் தான் இந்த மாதிரி இன்கஷன்ஸ் எல்லாம் உருவாக்குற மல்டிவர்ஸ் அழிக்கிறதுக்கு முக்கியமா இருக்கிறவங்க எல்லாம் தேடி பிடிச்சு கொள்வாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப நாளைக்கு முன்னாடியே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு இந்த மாதிரியான பிளாட் லீக்ஸ் எல்லாம் நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. ஆனா இங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்படி அந்த யூனிவர்ஸே மொத்தமா அழியும் போது நம்ம டூம் மட்டும் தப்பிச்சு பழி வாங்க வரணும். எங்க நம்ம டூம் ஒரு மிகப்பெரிய சார்சரர், டெக் கூட மேஜிக்கை கம்பைன் பண்ணி எல்லாத்தையும் சாத்தியமாக்கக்கூடிய ஒரு பெரிய ஆளு. நான் சும்மா ஒன்னும் அடிச்சு உள்ள உண்மையாவே டூம் பெரிய ஆளு தாங்க. இது மூலமா தன்னோட மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணி அந்த இன்கஷன்ல இருந்து தப்பிச்சு இன்கஷன் உருவாகிறதுக்கு காரணமா இருந்த கேப்டன் அமெரிக்கா, அதாவது ஸ்டீவ் ராஜர்ஸ் அந்த இன்கஷன்ஸ்க்கு காரணமா இருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லாரையும் தேடி பிடிச்சு கொள்ற மாதிரியான அந்த ஒரு ஸ்டோரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அமைக்கப்படலாம். இதனால இனிமே இந்த இன்கஷன்ஸ் எல்லாம் நடக்கவே கூடாது. இதுக்கு காரணமா இருக்கிற எல்லாத்தையுமே தேடி பிடிச்சு கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை இங்க நம்ம டூம் எடுத்துக்கணும். இதுக்கு காரணமா இருக்கிறவனுங்க எல்லாத்தையும் ஒருத்த விடாம தேடி பிடிச்சு கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை இங்க டூம் தன்னோட கையில எடுத்துக்கிட்டு ஸ்டீவ் ராஜர்ஸ் கூடவே இன்கஷன்ஸ்க்கு காரணமா இருக்கிற டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், இந்த டெட்பூல் அண்ட் வூல்வரின் இவங்க எல்லாரையும் தேடி போய் கொள்ற மாதிரியான அந்த மாதிரியான கதை கூட இருக்கலாங்க. ஏன்னா
ஆல்ரெடி நம்ம MCUல பார்த்த நிறைய முக்கியமான ஹீரோஸே இன்கர்ஷன்ஸ்க்கு காரணமா இருக்காங்க. அதை நம்ம இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் அந்த மூவியோட எண்டிங்லயே பார்த்திருப்போம். அதாவது செலியாவுல வந்து இங்க ஸ்ட்ரேஞ்ச ஒரு டார்க் போர்ட்டலுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இன்கர்ஷன் நடக்க போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போனாதான் அதை தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச செலியா அந்த ஒரு டார்க் போர்ட்டலுக்குள்ள தள்ளிட்டு போயிருப்பாங்க. அப்ப போய் 6 மாசம் ஆச்சுன்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உள்ள போயிட்டு கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னுமா அவங்க இன்கர்ஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டிங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், டெக்கன் சயின்ஸை ஒன்னா கம்பைன் பண்ணி மல்டிவர்சல் டிராவல் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாரு. அது அவருக்கான ஃபிங்கர் டிப்ல இருக்கு. இப்போ இந்த டைமே ஒரு யூனிவர்ஸா டிராவல் பண்ணி இந்த மல்டிவர்ஸ் இன்கர்ஷன்ஸ்க்கெல்லாம் காரணமா இருக்கிறவனுங்களை தேடி பிடிச்சி கொண்டுட்டு இருக்கணும். நேத்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதாவது நம்ம டாக்டர் டூம் அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா கொன்னு அதுக்கான அடையாளமா அந்த அவெஞ்சர்ஸோட சிம்பிள்ஸை தன்னோட ஆர்மல்ல பதிச்சு பாரு அப்படின்ற மாதிரி நேத்தே ஒரு வீடியோல தெளிவா சொல்லி இருந்திருப்பேன். இங்க ஒரு சிம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கல, அவங்களோட பவர்ஸையும் உறிஞ்சு எடுத்து பாரு. இதுபடி இதெல்லாம் லிங்க் பண்ணி பாத்தீங்கன்னு வைங்களேன், இங்க இன்கர்ஷன்ஸ்க்கு காரணமா இருக்கிற அதாவது வேற யூனிவர்ஸ்ல இருக்க அவெஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம டூம் கொண்டுகிட்டே வந்துட்டு இருக்கணும். அப்படி ஒரு கடத்துக்கு மேலதான் நம்மளோட எர்த்தான எர்த் 616க்கு வரணும். இதுபடி இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இன்கர்ஷனை நிப்பாட்ட முடியாது. மொத்த பிரான்ச்சஸையும் ஒன்னா அழிக்கணும், மல்டிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு எங்க இன்கர்ஷன்ஸ் எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மல்டிவர்ஸை சேவ் பண்ண கிளம்பின அந்த மனுஷனே ஒரு கடத்துக்கு மேல மல்டிவர்ஸை டெஸ்ட்ராய் பண்ற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுங்க. அதே மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில டூமை வச்சு நம்ம ரூசோஸ் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, எடுத்ததுமே டூமை பயங்கர பவர்ஃபுல்லா காட்ட வேணாம், டூமோட பவர்ஸை கம்மியா காட்டிட்டு அப்புறம் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ரேஜான டூமை உள்ள எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ரூசோஸ் ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த ஸ்னாப்சிஸ் மூலமா நமக்கு தெரிய வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி MCUல இப்படி நடந்திருக்குங்க. இன்னும் புரியுற மாதிரி தெளிவா சொல்லணும்னா நம்ம ஹல்க் எடுத்துக்கிட்டீங்க வைங்களேன், அவர் பயங்கர ஓவர் பவர்டான ஒரு கேரக்டர். அவருக்கு கோவம் தலைக்கு ஏற ஏற அவர் பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆனா ஹல்க இங்க MCUல இதுக்கு முன்னாடி எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா காட்டி இருக்க மாட்டாங்க. ஹல்க பயங்கரமா டம்மி பண்ணி ப்ரொஃபசர் ஹல்கா தான் நம்ம கிட்ட காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ மூவில ஒரு ரேஜான சாவேஜ் ஹல்கா திரும்ப உள்ள எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரியான ரூமர்ஸ் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. இதே சேம் மெத்தட் தான் இங்க நம்ம ரூசோஸ் டாக்டர் டூமை வச்சு பிளான் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ரீசெண்டா நமக்கு தெரிய வந்திருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இப்படியும் இருக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி ப்ரோ நீ இவ்வளவு ஷோரா சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, இங்க நம்ம அவெஞ்சர்ஸ் எப்படி ஒரு டீமா இருக்காங்களோ, எக்ஸ்பான்ஸ் எப்படி ஒரு டீமா இருக்காங்களோ, ஃபேண்டாஸ்டிக் 4 எப்படி ஒரு டீமா இருக்காங்களோ, அந்த மாதிரி நம்ம டூமும் தனக்கு கீழே ஒரு டீம் வச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வந்துருந்துச்சு. இதுபடி ஆரம்பத்துல டூமே உள்ள இறங்கி சம்பவம் பண்ணாம அவரோட டீம்ல இருக்க ஆளுங்களை வச்சு சின்ன சின்ன சம்பவம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும். பட் இந்த மூவியோட எண்டிங்ல டூம் எவ்வளவு பவர்ஃபுல் அப்படின்ற மாதிரி டூமா பயங்கர பவர்ஃபுல்லா காட்டி இந்த ஒரு டூம்ஸ்டே மூவியை முடிக்கிறதுக்குமான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுபடி ஆரம்பத்திலே ஒரு பவர்டா காட்டாம கொஞ்சம் கொஞ்சமா டூமோட பவர்ஸை நம்ம கிட்ட காட்டினாதான் அது நம்மளால ஏத்துக்க முடியுங்க. ஏன்னா இங்க எடுத்ததுமே ஒரு வில்லனா இருக்கு, இவன் பயங்கர பவர்ஃபுல்லான கொடூரமானவன்பா அப்படின்ற மாதிரி காட்டினா நம்மளால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த MCU மூவிஸ்லயும் டூம் அவங்க வில்லனாவும் காட்டல. இந்த வகையில இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ஆரம்பத்திலேயே டூமோட பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி சின்ன சின்ன வில்லத்தனமா கொண்டு போயிட்டு எண்டிங்ல ஒரு பெரிய வில்லனா காட்டினாதான் அதை நம்ம கூட நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த MCUல பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர்னா சென்ட்ரி தான். இங்க நம்ம டூம் உள்ள இறங்கி சென்ட்ரி அடிச்சு போட்டு அவெஞ்சர்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டு எக்ஸ்பான்ஸ் ஒரு பக்கம் தோச்சு போட்டு ஃபேண்டாஸ்டிக் 4 ஓட விட்டு டிவிக்கு போயிட்டு லோகியையும் அடிச்சு போட்டு மல்டிவர்ஸ் மொத்தமா தான் ஒரு ஆளா நின்னு கண்ட்ரோல் எடுப்பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்களா? சத்தியமா அப்படிலாம் காட்டவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். பட் இந்த மாதிரி யோசிச்சு பாருங்களேன், டூம்க்கு கீழே ஒரு டீம் இருந்து அவங்கள வச்சு நம்ம டூம் தன்னோட பிளான்க்கு காய் நகர்த்துறாரு, அது கூடவே தன்னோட பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி காட்டினாதான் அதுவுமே பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இதுபடி இன்னொரு தியரி ஒன்று இருக்குங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் நடக்கணும். பட் இந்த மாதிரி நடக்கலனா நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் மூவியோட எண்டிங்ல ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்திருப்போம்ல, நம்ம டாக்டர் டூம் உள்ள இறங்கி பிராங்க்லினை தூக்குற மாதிரி. இங்க நம்ம டாக்டர் டூம் பிராங்க்லினை தூக்கி அவனோட சக்தியை வச்சு தான் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன்ல, சென்ட்ரியை போட்டு தள்ளுறது அவெஞ்சர்ஸை போட்டு தள்ளுறதுன்னு இது எல்லாத்தையும் பண்ணி மல்டிவர்ஸை கைப்பற்றுற வரைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம பிராங்க்லினோட பவர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம டூம் செஞ்சு முடிப்பாரு அப்படின்ற மாதிரி கூட இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில காட்டுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. பட் இந்த மாதிரி எடுத்த டூமா பயங்கர பவர்ஃபுல்லா காட்டுறத விடையும் கொஞ்சம் கொஞ்சமா பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்கும்னு எனக்கு பர்சனலா தோணுது. இதுல எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்? எடுத்ததும் ஓவர் பவர்டா காட்டினா நல்லா இருக்குமா, இல்ல பவர்ஸை கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ற மாதிரி காட்டினா நல்லா இருக்குமா அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபடி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட எண்டிங்ல நம்ம டூம் மல்டிவர்ஸை மொத்தமா கைப்பற்றிட்டு பேட்டில் வேலை கிரியேட் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி தான் ரீசெண்டான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த டூம்கான டீசர் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், அதுலயே பேட்டில் வேர்ல்டுக்கான ஒரு டீசர் இருந்திருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த தியரிஸ் டூம்ஸ்டேக்கு வந்து அந்த ஒரு டீசர் ரீசெண்டா வர லீக்ஸ் இது எல்லாத்தையும் சின்ன சின்ன டாட்ஸா அங்க எங்கேயுமே வச்சு அதெல்லாம் கனெக்ட் பண்ணீங்கன்னா 80% இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பிளாட் உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இந்த கிடைச்ச லீக்ஸ் எல்லாம் வச்சு நானே இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிருவேன். சும்மாலாம் சொல்லுங்க, உங்களுக்கு என்னோட ஸ்கிரிப்ட்ல அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட பிளாட் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியான வீடியோ என்ன கமெண்ட்ல சொல்லுங்க. அதிகமான கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த வீடியோ பண்றேன். சோலதான் மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ இப்போ ரீசெண்டா நமக்கு கிடைச்ச இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கான அபிஷியல் ஸ்னாப்சிஸ் பத்தின உங்களோட தாட்ஸ் என்ன, இந்த தியரியில எந்த விஷயங்கள்லாம் நடக்கும், இதெல்லாம் நடக்காது அப்படின்ற உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.